நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி காலையில் வழக்கம் போல் மாடுகளுக்கு தீனி தண்ணி வைக்கிறது, பிடிச்சி கட்டுறது இந்த மாதிரி வேலையை பார்த்துட்ருந்தேங்க. மரத்தடியில் மாடுகளை கட்டுறது வழக்கங்க. அப்படி கட்டிகிட்டு இருக்கும்போது பக்கத்தில் முருங்கை மரத்தில் என்ன இலையே காணோம் அப்படின்ட்டு போய் பார்த்தா, குளிருக்கு கம்பளி பூத்தினாப்புல அவ்வளோ கம்பளி பூச்சி இருந்ததுங்க. பார்த்துட்டு பயமே வந்துடுச்சு. இவ்வளோ கம்பளி பூச்சி நான் இப்போ தான் பார்க்குறேங்க. இது மட்டும் இல்லைங்க, மரத்து மேலேயும் நிறையா இருந்ததுங்க. இதை விட கம்மியான ஒரு அளவில் தான் இருந்ததுங்க. ஒரு 2-3 வருஷத்து மரமே சுத்தமாக காலி ஆகிடுச்சிங்க. காஞ்சே போயிடுச்சு. இது என்னடா இவ்வளோ இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு பக்கத்தில் சொல்லியிருந்தாங்க இதுக்கு முன்னாடி. சரி, அதை ஒரு முறை பயன்படுத்தி பார்ப்போம் அப்படின்ட்டு உடனே எல்லா வேலையும் விட்டுட்டு ஸ்ப்ரேயர் எடுத்துக்கிட்டு அவங்க சொன்னபடி ஸ்ப்ரேயர் இது பண்ணி தெளித்து பார்த்தேங்க. நான் மரம் ஃபுல்லாக தெளித்து விட்டேங்க. ஆனால் இது இந்த அளவுக்கு ரிசல்ட்டை கொடுக்கும் அப்படின்ட்டு எனக்கு சத்தியமாக நான் எதிர்பார்க்கலைங்க. என்னன்னாக்கா ஒன்றும் இல்லைங்க, நம்ம துணி துவைக்கிறதுக்கு பயன்படுத்துகிற வாஷிங் பவுட்ருங்க. அதை சும்மா கொஞ்சம் தண்ணியில் போட்டு தெளித்து விட சொன்னாங்க. இது இருக்கிற அளவு பார்த்தா எனக்கு கொஞ்சம்லாம் பத்தாது அப்படின்ட்டு நான் ஒரு 3 கை போட்டேங்க. 3 கை போட்டு நல்லா 10 லிட்டர் தண்ணியில் கலந்து மரம் ஃபுல்லாக தெளித்து விட்டேங்க. இது இந்த அளவுக்கு ரிசல்ட் உடனே கொடுக்கும் அப்படின்ட்டு எனக்கு தெரிலங்க. மரத்தில் ஒரு கம்பளி பூச்சி கூட இல்லைங்க, எல்லாம் காலி. அவ்வளோதாங்க. நன்றி.